அனைவருக்கும் வணக்கம். நாம் இயல் 5 விரிவானம் பிம்பம் ஆசிரியர் பிரபஞ்சன் என்ற தலைப்பை பார்த்து வருகின்றோம். இதில் சென்ற வகுப்பில் 130ஆம் பக்கத்தில் இறுதி வரை பார்த்திருந்தோம். இதில் மனசாட்சி நம்மை கேள்வி கேட்பதைப் போல இந்த துணைப்பாடம் அமைந்திருக்கின்றது. அந்த முதலில் அப்பாவுடைய சட்டையை நான் போட்டேன். அது மிகவும் தொளதளவென்று இருந்தது என்பதைப் போல் மூவர் ஒரே சமயத்தில் அதில் நுழையலாம், அவ்வளவு பெருசு என்று அந்த சட்டையை அணிந்தேன். அடுத்ததாக 130ஆம் பக்கத்தில் இறுதி பத்தியாக, இந்த கவுன் அம்மா எனக்காக வாங்கியது. அம்மாவின் உதிரத்தில் பெண் குழந்தைகள் ஜனிக்கவில்லை. அம்மாவுக்கு பெண் குழந்தை பிறக்கவில்லை. ஜனித்தாலும் அது லபிக்கவில்லை. ஆணாக பிறந்து என்னை அம்மா தன் ஆசைக்காக இந்த கவனுக்குள் அடக்கி வளர்த்தாள். அதனால் ஆணாக பிறந்த என்னை அம்மா தன்னுடைய ஆசைக்காக ஒரு பெண் குழந்தையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கவனுக்குள் அடக்கி என்னை வளர்த்தாள். காலப்போக்கில் வளர்ந்து வந்த என் பௌருஷ ஆக்ருத்தியை இந்த சின்ன கவனுக்குள் நுழைத்து அதில் வெற்றியும் கண்டாள். என்னுடைய எண்ணங்களை எல்லாம் அதற்குள் மறைத்துவிட்டு அந்த சின்ன கவனுக்குள் என்னை நுழைத்து அவள் வெற்றியும் கண்டுவிட்டாள். நான் சாமானியத்தில் அதனுடன் கொள்ளவில்லை. எனினும் எப்படியோ என்னை நுழைப்பதில் அவள் திருப்தி கொண்டாள். ஆனால் பெண்ணுருவம் அந்த பெண் குழந்தையாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தாய்க்கு ஏற்பட்டது. எனக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட அவள் திணித்து கொண்டாள். 10 வயதின் இளைஞனாகிய நான் அந்த கவுனில் நூதனமாக எனக்கே காட்சி கொடுத்தேன். அந்த இளைஞனாக இருக்கின்ற நான் அந்த கவுனில் நூதனமாக என்னையே நான் பார்த்தேன். அம்மா என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்தாள். ஒரு பிரதியை இந்த கவுனின் மார்பில் ஒட்டினாள். என்னை அவள் ஃபோட்டோ எடுத்த பிறகு என்னை அந்த கவுனினுடைய மேல் பகுதியில் அதை ஒட்டினாள். மற்றொன்றை என் தலைக்கு மேல் ஒட்டி வைத்தாள். மற்றொன்றை எடுத்து என்னுடைய தலைக்கினுடைய மேல் பகுதியில் ஒட்டி வைத்தாள். இந்த ஃபோட்டோவுக்குள் பொட்டு வைத்த நான், கண்ணுக்கு அழகாக மைத்தீட்டிய நான், கோண வகிடெடுத்து அழகான ஜடை பின்னி ஜடைமுனையில் பூ வைத்த நான், வளையல் கொலுசு ஒட்டியானம் அணிந்த நான். ஒரு பெண் குழந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் கவுனை அணிவித்து அதில் பொட்டு, அதோட ஜடை, அடுத்தது பூ, இதெல்லாம் ஒட்டியானம் கொலுசெல்லாம் அணிந்து ஒரு பெண் குழந்தை போலவே என்னை பாவித்திருந்தாள். நான் குனியும் போது மார்பில் ஃபோட்டோ என்னை குத்தி நிமிர்த்தியது. நான் நிமிரும்போது தலைக்கு மேல் ஃபோட்டோ என்னை குட்டி தாழ்ந்தது. என் கவுன், அந்த கவுனொட்டுக்குள் என் புலன்கள் நுழைக்கும் ஆமை நான். அந்த கவுனுக்குள்ளே என்னுடைய புலன்களை எல்லாம் நான் அடக்கியிருக்கின்றேன். முதலில் இது கஷ்டமாக இருந்தது. வாஸ்தவமாய் பின் அது சௌகரியமாய் போச்சு. யதார்த்தமாய் இப்போது இது சுகமாய் போச்சு. நிர்பந்தமாய். முதலில் வேண்டாம் என்று சொன்னேன், கஷ்டமாக இருந்தது. அது அடுத்தது சௌகரியம் போல் தெரிந்தது. அடுத்து யதார்த்தமாக இருந்தது. இப்போது இது சுகமாகவே இருப்பதைப் போல் நிர்பந்தமாய் விட்டது. ஆம்பிளையான என்னை இந்த வனாந்தரங்களில் மேயும் எந்த துஷ்ட மிருகங்களாவது சீண்ட அதில் ஓட்டுக்குள் என்னை நுழைத்து கொள்வேன். அவை என்னை புரட்டி பார்க்கும், வெறும் ஓடென்று விலகி போகும். இதை பார்க்கின்ற பொழுது, என்னை புரட்டி போகின்ற பொழுது வெறும் ஓடென்று அது என்னை பார்த்த உடனே அதெல்லாம்
விலகி போய்விடும். அதனால்தான் நான் சொன்னேன். நான் நிறுத்தினேன். அது என்னையே பார்த்து கொண்டிருந்தது. என்னை பார்த்து சிரித்தது. ஆகவே நீ தப்பிக்கிறாய் என்றது அது. ஆம், எல்லாமே எதனிடமிருந்தோ தப்பல்தான். எல்லாமே வருகின்றது, அது எதனிடமிருந்தோ தப்பிக்கத்தான் நினைக்கின்றது. அது மௌனமான அறைக்குள் சென்றது. மீண்டும் அறைக்குள்ளிருந்து எதையோ வாரிக்கொண்டு வந்து எம்முன் போட்டது. ஒரு அறைக்குள் சென்று எதையோ ஒன்றை வாரிக்கொண்டு எனக்கு முன்னால் அது போட்டது. மேலே வானமூட்டம் இன்னும் விலகவில்லை. கருப்பு இன்னும் வெளுக்கவில்லை. நிலா காணும். எந்த சேற்றில் போய் புதைந்து விட்டதோ பாவம். ஆனால் கருப்பு இன்னும் வெளுக்காத காரணத்தினால் நிலாவை காணும். அது எந்த சேற்றில் புதைந்து விட்டதோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. படபடவென்று சரியும் ஒலி என் புலனை தாக்க என் முன் குவிந்த பொருட்களை நான் பார்த்தேன். படபடமென்ற ஒரு ஒலி கேட்டது. அதற்கு என் முன்னால் குவிந்த பொருட்களை நான் பார்த்தேன். இதையெல்லாம் என்ன? இவை என் முகங்கள். நான் இத்தனை முகங்கள் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் என்னுடைய முகங்களாக இருக்கின்ற பொழுது இத்தனை முகம் உனக்கு எதுக்கு என்று நான் கேட்டேன். இவை என் பார்வைகள், தேவைகள். சிரமமில்லாமலும் சிரமத்தோடும் சமய சந்தர்ப்பங்களில் நான் சேர்ந்து அணிந்து கொள்ளும் முகங்கள் இவை. இந்த பார்வைகள், இந்த தேவைகள் சிரமத்தாலும் சிரமமோடும் சமய சந்தர்ப்பங்களில் நான் சேர்ந்து அணிந்து கொள்ளும் இந்த முகம் இத்தனைகளும் என்னுடைய முகங்கள் இவை. நீ என்னையும் உன்னையும் ஏமாற்றுகிறாய் என்று வருத்தத்தோடு அது சொன்னது. ஆம், நானும் உன்னை நீயும் முறை மாறி என்னை நீயும் உன்னை நானும் ஏமாற்றிக் கொள்ளுதலே நம் விஸ்தரிப்புகள், நம் ஆக்கங்கள், நம் விகசிப்புகள். அப்போது நாம் மனசாட்சியை ஏமாற்றிக் கொள்கின்றோம், மனசாட்சி நம்மை ஏமாற்றுகின்றது. இது மாறி மாறி நடக்கின்ற இந்த விஸ்தரிப்புகள் அந்த ஆக்கங்களாக இருக்கின்றது. நான் குனிந்து பார்த்தேன். என் காலடியில் பலவிதமான முகங்கள், பல வர்ணங்களில், பல அளவுகளில், பல கோணங்களில் அந்த முகங்களெல்லாம் அங்கே கிடந்தன. அப்பொழுது சிலது ரொம்ப பழசு, சிலது ரொம்ப புதுசு. சிலது பழசாகி இருந்து புதுசானவை, சிலது புதுசாகி இருந்து பழசானவை. இந்த முகங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது பழசாக இருக்கின்றது, புதுசாக இருக்கின்றது, பழசு புதுசாகின்றது, புதுசு பழசாகின்றதுன்னு சொல்லி மாறி மாறி சொல்லக்கூடிய அந்த முகங்கள் எல்லாம் கீழே கிடந்தன. இவற்றில் இடமும் காலமும் மாறி, சூழ்நிலை தவறி, பாத்திரம் தவறி முகத்தை மாட்டிக்கொள்ள மாட்டாயா என்று அது சந்தேகித்தது. இவற்றில் இடமும் காலமும் மாறி, சூழ்நிலையெல்லாம் தவறி, பாத்திரம் தவறி அந்த முகத்தை மாட்டிக்கொள்கின்ற அது கொள்ள மாட்டாயா என்று அது என்னை சந்தேகத்தில் கேட்டது. மாறாதது மாட்டேன். என் முன் முகம் காட்டும் முகங்கள் என் கண்ணாடி. நான் மாறாதது, நான் மாட்டேன். என் முன் முகம் காட்டும் அந்த முகங்கள் என்னுடைய கண்ணாடி. எந்த முகத்தையும் நான் என் கண்ணாடியில் பார்க்கிறேனோ அதை போலவே இருக்கும் என் முக சிதறல்களில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொள்வேன். அது ஏய்க்கும் ஏயும், இசட்டுக்கும் இசட்டு தான். எனக்கு அந்த கண்ணாடியில் நான் பார்க்கிறேனோ அதே போலவே என்னுடைய முக சிதறல்களை ஒன்றை எடுத்து நான் போட்டுக்கொள்வேன். அதில் ஏக்கு ஏயாகவும் இசட்டுக்கு இசட்டாகவும் தான் இருக்கும்.
அம்மாவிடம் கூடவா ஆட்சேபமில்லாமல் அவளிடம் என்னிடம் காட்ட ஒரு முகம் இருந்தது. அதேபோல் என்னிடமும் ஒன்று இருக்கிறது. மனைவியிடம் கூடவா நீ சுவாரஸ்யமாகவே கேட்கிறாய்? வாஸ்தவத்தில் இந்த இடத்துக்கு பல முகங்கள் எனக்கு தேவை. அவளிடமும் பல முகம் தயாராகவே தயார் நிலையில் இருந்தன. அதோடு அவள் என்னின் இருமையும் கொண்டவள். நானும் கண்டவன் துய்த்தவன். வினாடிக்கொரு முறை முகம் மாற்றி அந்த வினாடிக்கொரு முறை முகம் மாற்றும் சித்தி இதுக்கு தேவை. அச்சித்தி எனக்கு லபித்திருந்தது. ஆனால் ஒரு விஷயம், என் முகத்தை அவள் முகத்தை நானுமே இன்று வரை பார்த்ததில்லை. இவை போலிகள் என்று எங்கள் இருவருக்கும் தெரியும். வாய்விட்டு சொல்லிக்கொள்வதில்லை. ஆனால் இப்போ என் முகத்தை அவள் முகத்தை என்னமே நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் கூட இது போலி, அது எங்கள் பலருக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் வாய்விட்டு அதை சொல்லிக்கொள்வதில்லை. நான் காலடியில் குவித்திருந்த பல முகங்களில் 7-8 காலால் தள்ளி இவை என் சிநேகிதர்களுக்காக என்றேன். நான் காலடியில் குவிந்திருந்த பல முகங்கள், அதில் 7-8 காலால் நான் தள்ளிவிட்டு இதையெல்லாம் என்னுடைய சிநேகிதிக்காக என்றேன். சிலவற்றை தள்ளி இவை என் தெருவுக்காக, ஊருக்காக என்றேன். சிநேகிதம் ஒன்று தெரு, அடுத்து ஊர், அதுக்காக உலகத்திருக்கின்றேன். அது நின்றபடியே நின்றிருந்தது, பார்த்தபடியே கண்டிருந்தது. நீ இப்போது போட்டிருப்பது கூட பொய்தான், போலிதான். நான் என் முகத்தை கழட்டி கீழே போட்டேன். இது என் முகத்தை காட்டியது, இதுவும் நான். நிமிஷங்கள் கரைந்து நீராயின. அப்புறம் கொஞ்ச நாழி அது இருந்தது. போய் வருகிறேன் என்றது. சரி, கதவை திறந்து விடை கொடுத்தேன். வெளியே சென்றது. சற்று நின்றது. கடைசியாக ஒன்று, உன்னுடைய முகம்தான் எது? எனக்கு முகமே கிடையாது நான் சொல்லி கதவை தாழிட்டு கொண்டேன். அப்பொழுது இதை நாம் பார்க்கின்ற பொழுது, எனக்கு முகமே கிடையாது நான் சொல்லி கதவை தாழிட்டு கொண்டேன். அப்போது முகம் கிடையாது என்கின்ற பொழுது மனசாட்சி ஒன்று நினைக்கின்றது, நம்முடைய செயல் வேறாக இருக்கின்றது. நாம் நினைப்பது ஒன்று, நாம் செய்வது ஒன்று. மற்றவர்களுக்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்கின்றோம். நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் இழக்கின்றோம். பிறர் மேல் கோபம் இருக்கின்றது, அதை காட்டாத போல் நடிக்கின்றோம். சிலர் மேல் அன்பு இருக்கின்றது, அதை காட்டாத போல் நடிக்கின்றோம். அப்போ நாம் நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்ற நிலை இங்கே இருக்கின்றது. இதைதான் பிம்பம், ஒரு உருவம் மாறுகின்றது அப்படிங்கிற தலைப்பில் தான் ஆசிரியர் பிரபஞ்சன் இதை எழுதியிருக்கின்றார். கீழே இந்த நூல்வழி புதுச்சேரியை சார்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்திலிங்கம். இவர் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என்று இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். 1995 இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதில் இறுதியில், இந்த உலகமே நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே. ஒவ்வொருவருக்கும் அறிமுகமும் முடிவும் உண்டு. ஒருவருக்கு பல வேடங்கள் உண்டு. ஷேக்ஸ்பியரின் கருத்தை பிம்பம் சிறுகதையுடன் ஒப்பிட்டு பார்க்க. இப்போது ஷேக்ஸ்பியரினுடைய இந்த கருத்தானது பிம்பம் கதையுடன் ஒற்றிருக்கின்ற பொழுது, அதில் ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே தான். அதில் ஒவ்வொருவருக்கும் அறிமுகமும் முடிவும் உண்டு.
ஒருவருக்கே பல வேடங்களும் உண்டு. ஒருவர் அந்த உருவத்தில் இருந்தாலும் கூட நினைக்கின்ற தன்மை வேறு வேறாக இருக்கின்ற அந்த காரணத்தினால் இது ஒரு பிம்பமாக ஆசிரியர் இங்கே சொல்கின்றார். இந்த கதையை நீங்கள் மீண்டும் ஒரு முறை படித்து பார்க்கலாம். இதற்கு முன்னால் இருக்கின்ற இந்த பகுதியினுடைய குருவினா சிறுவினா பகுதியெல்லாம் நீங்கள் வகுப்பேட்டில் எழுத வேண்டும். அதே போல் மனப்பாட பகுதியும் படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.